ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிற தர்ஷத் அண்ட் பிஜி வெங்கட். சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு மேட்ச் ரொம்ப ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு, ஒரு மேட்ச் அப்படியே டல்லாக அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கடமை உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது மட்டும்தான் மோட்டிவேட் பண்ணும் எங்களை. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அது மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம். ப்ரோ, மேட்ச்லாம் பார்த்தீங்களா? செமிஃபைனல்ஸு ரெண்டு மேட்ச் பார்த்தேன். ஒன்னு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, இன்னொன்னு வந்து சும்மா ரெண்டு டீம் தான் ஆடிட்டு இருந்தானுங்க, பிஎஸ்ஜி ஹராம் பால்க்குன்னு நினச்சேன். என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அத்லெட்டிகோ ஆர்சனல். யா, ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பிக் மேட்ச்லேருந்தே வரலாம், பிஎஸ்ஜி வர்சஸ் பேன்லேருந்தே வரலாம். மேட்ச்சை பார்த்துட்டு அப்படியே ஸ்கோர் கார்டு பார்க்க அப்படியே மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரியே இருந்துச்சு. 7 டிஃப்ரெண்ட் கோல் ஸ்கோரர்ஸு. ஆமா, இது 7 டிஃபரெண்ட் கோல். நீங்க சொன்ன மாதிரி அது வந்து எப்படின்னா தொடர்ந்து கோலா வந்துட்டு இருக்கு. எப்படின்னா நீ ஒண்ணு போட, நான் ஒண்ணு போட, நீ ஒண்ணு போட அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டே இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இப்போ ஆக்சுவலா பேன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு வந்து என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ பிஎஸ்ஜி தான் ஃபுல்லா டாமினேட் பண்ணிக்காங்க. ஆனா பேன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மேட்ச். வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லீடு வந்து 2-0 அத மாதிரி எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெனால்டி கேன் கோல் போடுவான். அது லூயிஸ் டியாஸ் வந்து ஃபவுல் பண்ணிடுவாங்க. செகண்ட் வந்து ஒரு சரியான சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பான் ஒலிசேக். 1-on-1 சப்பலம் வந்து சேவ் பண்ணிடுவான். அது சேவ் பண்ணாம அது கன்வெர்ட் பண்ணிருந்தாங்கன்னா கேமே ஒரு வேற மாதிரினா இப்போ பேன் லீட் எடுத்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா அது வந்து சரியான எனக்கு தெரிஞ்சு லைக் சேஸ் பண்ணிட்டே இருந்தனாலதான் ரொம்ப ஓப்பனா இருந்த மாதிரி தோணுச்சு. ஆமா ஆமா, அதான் இப்போ வந்து 2-0 லீடு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் போட்டு ஓரளவுக்கு இந்த மிட் பிளாக் போட்டுருவாங்க. இப்பயும் ஒன்று கெட்டு போகலை. எனக்கு என்னமோ அட்வான்டேஜ் பேன் மாதிரி தான் தோணுது. நம்ம 5-4 அடிச்சிருக்கானுங்க அண்ட் ஹோம் கிரவுண்டில் போகிறானுங்க. கண்டிப்பாக கோல்ஸ் இருக்கும், ரெண்டு டீம்லேருந்து கோல்ஸ் இருக்கும் அடுத்த லெக்கு. பட் எனக்கு என்னமோ அட்வான்டேஜ் பேன்னு தான் தோணுது. இல்லை, ஆனால் பிஎஸ்ஜி ஆனால் அவனுங்க வந்து என்ன எல்லாமே ஃப்ரீக் ஃபினிஷாக இருக்கு போறானுங்க. இப்போ லிவர்பூல் மேட்ச்ல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபினிஷிங் மட்டமா இருந்துச்சு தவிர செல்சி மேட்ச்லயும் பயங்கரமான ஃபினிஷிங் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபினிஷிங். அதான் இப்போ ஒரு ரெக்கார்டு பாத்துறேன், நியூ இயர் வந்து ஒரு சேவ் கூட பண்ணலையா. யூசுவல் நாக் அவுட் டைல ஒரு சேவ் கூட பண்ணாம இந்த மேட்ச். பிஎஸ்ஜி டீம் பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸி வந்து 2 கீழே 1.5 அப்படிதான் இருக்கும். ஆனா அடிக்கிறது மட்டும் கோல் மட்டும் 4-5 இருக்கும். அதான் லைக் ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க எக்ஸிய. லைக் லாங் ஷாட்ஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸ் அந்த மாதிரி அடிப்பானுங்க நிறையா. கிவன் ரெண்டு டீமோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து கோல் ஸ்கோரிங்கில் வந்து கிங் மாதிரி அப்படியே அவங்கவுங்க இதில் கிங் மாதிரி இருக்கானுங்க. ஆனால் பின்னாடி ரெண்டு டீமுக்கும் ஓட்டம் இருக்குது ப்ரோ. எஸ்பெஷலி பேயனுக்கு சாம்பியன்ஸ் லீக் மட்டும் இல்லை, அவங்களோட பண்டஸ் லீகாவோட லோக்கல் அந்த காம்படிஷன்ஸு, அப்புறம் வந்து இது போக்கல் ட்ரோஃபி அந்த இதுவுமே வந்து நிறைய கோல்ஸ் லீக் பண்ணுறானுங்க, கோல்ஸ் அடிக்கிறானுங்க, கோல்ஸ் லீக் பண்ணுறானுங்க. ஸோ அந்த பேக் லைனாக ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. அதான் அவங்க ஸ்டைலே அப்படிதானே. அது வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் ஃபுட்பால் தான். இப்போ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் மாதிரி. நாங்க அட்டாக் பண்ணா பின்னாடி டிஃபென்ஸ்ல வந்து ஓட்ட விழதான் செய்யும். நீங்க சும்மா அந்த டிவிபி போக்கல் வந்து வெளியே நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபைனல்ஸ் போயிட்டாங்களா தெரியல. ஏதோ ஒரு காம்படிஷன்ல வந்து முன்னாடியே நாக் அவுட் ஆயிட்டாங்க. இல்ல லெவர்குசனோட மோதி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? சரி சரி காம்படிஷன்ல இருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லா டிராஃபிஸ்க்கும் சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. 60 ஆமா, அவங்க டிஃபெண்டர்ஸ் வந்து லைக் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதுல அவங்க ஜானத்தன் தா அண்ட் உபமெக்கானோ தான் இருக்கான் சென்டர் பேக்ஸ். ஸோ ஒரு கொனாட்டே இந்த மாதிரி பிளேயர் சைன் பண்ணாங்கன்னா அவனுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்கா டாமினேட் பண்ணலாம் யூரோப்ல அவங்க. என்ன ப்ரோ கொனாட்டேக்கு போயிட்டீங்க? அவன் இங்கேயே தடுமாறிட்டு இருந்தான். அவன் இருக்க இல்ல நம்ம பிளேயர்ஸ் இங்க இருந்து ஜெர்மனி போனா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா லூயிஸ் டியாஸ், ஹாரி கேன், ஒலிசே. இப்ப புதுசா கார்டன் செய்றாங்களா? பேச்சு வருது. கார்டன் வந்து வருது. அடிச்சுட்டா நல்லா இருக்கும். தேவையில்லாம ஆர்சனல் லிங்க் பண்றாங்க கார்டனை. வேன் எடுத்துக்கோங்கடா, எங்களை காப்பாத்துங்க. ஸ்கேமர் ப்ரோ, சரியான ஸ்கேமரு. கேன் பத்தி பேசணும் ப்ரோ. கேன் வந்து 53 கோல் அடிச்சிருக்கான் ப்ரோ எல்லா காம்படிஷன்லேயும். சரியான ரன் ஃபார் பலூன் டி அவார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 53 கோல்.
ஆமா கண்டிப்பா. அது இந்த யூசிஎல் வந்து அந்த யார் அடிக்கிறாங்களோ அதை வச்சு மெயினா போகுது. இப்போ வந்து பால்டியர் வந்து அப்படிதான் மெயினா கன்சிடர் பண்ணாங்க. இந்த வருஷம் வேர்ல்டு கப் வேற இருக்கு. ஸோ வேர்ல்ட் வந்து கப் அந்த வேற 2 இருக்கு. காம்படிஷனு இப்போ ஓரளவுக்கு இதுல வந்து ஃபைனல் போயிட்டான் இல்லாட்டி வின் பண்ணிட்டான் அப்படின்னா, அதே வேர்ல்டு கப்ல வந்து ஒரு செமி ஃபைனல்ஸ் இல்லாட்டி ஃபைனல் இல்லாட்டி வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து அதுல ஏதாவது ஒரு காம்படிஷன் வின் பண்ணிட்டு ஒன்ல வந்து லேட் ஃபினிஷ் மாதிரி பண்ணா கூட அவனுக்கு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் அத மாதிரி சரியான ஃபார்ம்ல இருக்கான். அந்த கடைசி அந்த 4th கோலுக்கு ஒரு பாஸ் போடுவான் லூயிஸ் டியாஸ்க்கு. அந்த பாஸ் எல்லாம் பயங்கரமான பாஸ். அது வேற சரியான எந்த பாஸ். ஸ்ட்ரைக்கராலயும் அத மாதிரி புல் ஆஃப் பண்ண முடியாது. அது வந்து எப்படின்னா அவன் ஒரு மிட்ஃபீல்டர் மாதிரி தான் ஆடுறான் கேனு. நீங்க மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, டேய் நீ வந்து லீத்தல் ஃபினிஷர்டா பாக்ஸ்குள்ள இருந்தான்னா பாக்ஸ்குள்ள இருக்க மாதிரியே இல்ல. ஃபுல்லா அங்க மிட்ஃபீல்டு பொசிஷனா இருக்கான். அங்க இருந்து பாலை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கான். ஒலிஸ்டேக்கு இது லூயிஸ் டியாஸுக்கு மாத்தி மாத்தி போட்டே இருக்கான். அதுவும் பயங்கரமான ஆல்ரவுண்ட் ஃபினிஷ். இப்போ கரண்ட் ஜெனரேஷன்லயே வந்து உனக்கு தெரிஞ்சு ஹாலாண்டு கேன் இவங்க 2 பேரும் தான் இந்த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் பெனால்டி கோலுக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அது என்னமோ பெனால்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு லூயிஸ் டியாஸ். ப்ரோ ரொம்ப இதுக்கே சாஃப்டா எப்படின்னா ஆர்சனல் அத்லெட்டிகோ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெனால்டி தான். அது வந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது சாஃப்ட் தான். ஆனா வந்து அவன் பால் டச்சே பண்ணல. பால் டச் பண்ணாம அவனை வந்து ஃபுல்லா ஃபவுல் பண்ணனால சரி அது வந்து என்னது கரெக்ட் கால் தான் அது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நான் எனக்கு எனக்கு பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் அப்படியே ரொம்ப சூனாவே விழுந்துட்டான். கொஞ்சம் ஆக்ட் விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு லூயிஸ் டியாஸ். டக்குன்னு கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து கிளினிக்கல் ஸ்ட்ரைக் ப்ரோ. அந்த பெனால்ட்டி வந்து அவன் நம்மளுக்கு தெரியும் இபிஎல்லே வந்து சூப்பராக எடுப்பான் பெனால்ட்டி கிக்கெல்லாம் ஆமா வந்து கேனு. ரொம்ப கிளினிக்கலாக எடுத்தான். அப்புறம் இன்னொரு இது நோட் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்ஜிக்கு வந்து இப்போ நம்ம 2015-16 பார்த்துருக்கோம். அவன் கரெக்டாக அந்த குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தோடனே செல்சிட்ட நிறைய அடி வாங்குவானுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்மார் இருப்பான், கெவானி இருப்பான், மெஸ்ஸி கூட இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டைமில் இல்ல 16 செல்சி 17 கூட 18. ஆரம்பம்லாம் அது அதுக்கு முன்னாடி கவானி இப்ராஹிமோவிச்லாம் இருப்பாங்களா அந்த டைம். யா அப்புறம் பாப்பே வந்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாப்பே போனா பாப்பே குவார்டர் போனனால தான் அவங்களுக்கு திருப்பி வந்து யூசிஎல்ல நல்லா கரெக்ட். ஆடாது. அந்தந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தப்ப ரொம்ப அடி வாங்கினாங்க பிஎஸ்ஜி. ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமே வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்கு. ஃபுல்லாக 21-20. இப்போ வந்து நெவஸ்க்கெல்லாம் 21 இயர்ஸ் தான் ஆகுது. அதே மாதிரி டிசைடோவோ எல்லாத்துக்கும் 20-22 அந்த மாதிரி தான் ஆகுது. ரொம்ப கிளினிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. கோல் ஸ்கோரிங் வந்து எந்த ஆமா ஸ்டேஜ்லையும் ப்ரோ. கோல்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் பாத்தீங்கன்னா அவங்க 5-2 லீட் இருந்துச்சு. அடிச்சிருந்தா டை வந்து ஃபர்ஸ்ட் லெக்லயே முடிச்சிருக்கலாம். பட் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் அப் பண்ணணும். அதனாலதான் அவங்க they were able to pull back to 5-4. இல்லனா 3-0 லீடோட போயிருக்கலாம் அவங்க செகண்ட் லெக். லைக் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் பயன் மாதிரி ஆயிருக்கும் அந்த டைம்ல. ஆனா அவங்க பிஎஸ்ஜி அவங்க ஃபார்முலா தானே. 25 மினிட்ஸ் வரை பே நல்லா தான் இருந்தாங்க. அவங்க 25ல இருந்து 65 வர ஒரு 30-40 மினிட்ஸ் அவனுக்கு எப்பவுமே எல்லா மேட்ச்ல அப்படிதான். அந்த ஒரு 30-40 மினிட்ஸ்ல வந்து அவனுக்கு பயங்கரமா ஆடிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல 5 கோல் போட்டாங்க. அது வந்து அத மாதிரி தான் பிஎஸ்ஜி எப்பவுமே ஆடுறது. அந்த வந்து கிளினிக்கல் பினிஷிங் பயங்கரமா அந்த நாங்க ஒரு 30 மேட்ச்ல 90 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் நாங்க நல்லா ஆடுவோம். ஆனா அந்த 30 மினிட்ஸ்லயே மேட்சை முடிச்சு விட்டுருவோம். அத மாதிரி இப்போ வந்து கிரிக்கெட்ல பவர் பிளேல முடிச்சு விடுற மாதிரி அத மாதிரி இது வந்து நாங்க ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இதுலதான் பயங்கரமா ஆடுவோம். அதுல வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா 65 மினிட்ஸ்ல 5 கோல் போட்டாங்க. நான் பார்த்தானே டேய் செல்சியோட கடைசியில தான் 5 கோல் போட்டானுங்க. என்ன பேன் இவ்வளவு மட்ட மாட்டுக்குன்னு பார்த்தா, ஆனா பேன் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தது வந்து கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு. இதுக்கப்புறம் சரி நாங்க வந்து கிவ் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குப்பாடி வர டச் லைன் மேன் போல மேல எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தான். சோ வந்து அவன் எல்லாமே வந்து அந்த கம்பேக் கொடுத்தது வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னொரு கோல் லைமார்க்கு ஒரு சான்ஸ் வரும். நல்ல பாஸ் பண்ணி அதுவும் நல்லா இருந்துச்சு. அது மயூலும் ஒரு சான்ஸ் அடிக்கலாம் போஸ்ட்ல. ஆக்சுவலா பிஎஸ்ஜி இன்னொரு கோல் போட்டுக்கலாம். 6-2 சாரி 6-5 6-4 ஜெயிக்க வேண்டியது. ஆமா நியூ இயர் எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்காங்க. ஒண்ணு கூட சேவ் பண்ணல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. டேய் எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்கு நிக்கிறான் அப்படியே சைடுல கோல் போயிட்டே இருக்கு. என்னடா இது நியூ இயர் ஏதாவது ஒண்ணு சேவ் பண்றாங்க. அந்த நெவஸோட ஹெடர் நெவஸ் இத்தனூண்டு இருக்கான் ப்ரோ. வந்து அவன் தான் ஷார்ட்டஸ்ட் மேன் அந்த பிட்ச். அவன் வந்து அசால்ட்டா ஹெடர் அடிச்சுட்டு போறான். அதான் அவன் கரெக்டா ரன் கொடுக்குறான். அவனுக்கு எவனுமே கவரே பண்ணல. வந்து டக்குன்னு வந்து ஹெடர் அடிச்சிட்டான். கவஸ்கலியா வந்து ப்ரோ அவன் இந்த சைடு கேன்னா அந்த கவஸ்கலியா வந்து அந்த சைடு பயங்கரமா ஆடுறான். திடீர்னு பிக்கப் பண்ணிட்டான். பயங்கரமா அவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பெஸ்ட் லெஃப்ட் விங்கர் தான் அவன். என்னது
ஆர்சனலோட லிங்க் பண்ணிட்டு இருந்தானுங்க ஒரு 2 months முன்னாடி. ம் ஏஜென்ட் டாக் பிஎஸ்ஜிலாம் விட அப்படின்னு. சான்ஸே இல்ல. அவன் தான் இப்ப மெயின். டெம்பலேயும் அவனும் தான் மெயின் அட்டாக்கர்ஸ். அவனெல்லாம் விட வாய்ப்பு இல்ல. யா பேயன் மட்டும் அந்த கொஞ்சம் பேக் லைனை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து செகண்ட் லெக் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு லைக் பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் யா உங்கள் ப்ரெடிக்ஷன் செகண்ட் லெக்கு அர்ஷத் ப்ரோ? நான் பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ பிஎஸ்ஜி ஆட பார்த்தா பிஎஸ்ஜி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரோ? எனக்கு வந்து நான் என்ன தோணுதுன்னா, கம்பெனி வந்து டச் லைன்ல இல்ல, அவன் பேனு. ஸோ மேலே உட்கார வேண்டியதாயிடுச்சு. ஸோ டச் லைன்ல கம்பெனி இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஆடுவாங்க அவங்க டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் லெவலில் ஆடுறானுங்க பெயின். ஸோ ஐ திங்க் பெயின் வில் கம் த்ரூ திஸ் மேட்ச். 2-1 வின் பண்ணுவாங்க. ப்ரோ 3-1 கம்பெனி வின் வந்து பண்ணுவாங்க. அட்டேடா மாதிரி ஒன்னு பிரஸ்ல சொல்லிங்க பாத்தீங்களா? என்னது? ஸ்டேடியம்ல ஃபுல்லா எல்லாருமே இருக்கணும். இப்போ யாரா நீங்க டிக்கெட் வாங்குறவங்க யாரும் உடம்பு சரியில்லைன்னா இன்னொரு ஆளுக்கு ஃபிட்டா இருக்க ஆளுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க, நீங்க வராதீங்க அப்படின்னு. யா என் ஹார்ட் வந்து சேஸ் பேயன் தான். பட் மேட்ச் என்னமோ பிஎஸ்ஜி பக்கம் தான் முடியும்னு எனக்கு தோணுது. பிஎஸ்ஜி தான் இருக்கு. யா ஏன்னா அவங்க வந்து அப்படியே கன் ஃபார்மில் இருக்கானுங்க. விட்டு கொடுக்காத மாதிரியே விளையாடுறானுங்க. பட் யா கோயிங் இன்டு த செகண்ட் மேட்ச் ப்ரோ, ஆர்சனல் வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஹராம் பால் நினச்சேன், ஹராம் பால் மேட்ச் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் வந்து மேட்ச் நல்லாவே போச்சு. மேட்ச் நல்லா தான் போச்சு. 2 சைடு நல்லா அட்டாக் தான் பண்ணாங்க. ஆனா என்ன அந்த மேட்ச்ல டிஃபென்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்னு முடிவு வந்தாங்க. இந்த இல்ல நாங்க டிஃபென்ஸ் தான் பண்ணணும்னு முடிவு வந்ததுனால. ஆனா 2 சைடுமே இப்போ வந்து மாத்தி மாத்தி அந்த இது மாறிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அத்லெட்டிகோ நல்ல அட்டாக் பண்ணாங்க, ஆர்சனல் அப்படி மாறி மாறி அவங்க இந்த டாமினேஷன் மொத்தமா ஒரு டீம் தான் ஃபுல்லா பண்ணுச்சு அப்படி சொல்ல முடியாது. மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் 1-1. யா நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அத்லெட்டிகோ அவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணல. ஒரே ஒரு நல்ல சான்ஸ் அந்த அல்வாரஸ் கிரியேட் பண்ணுவான். லைக் பால் வாங்கிட்டு ஒரு கட் இன் பண்ணி டக்குனு ரைட் ஃபுட்ல அடிப்பான், ராயா சேவ் பண்ணுவான். சேவ் பண்ணி அடுத்த அட்டாக் பாத்தீங்கன்னா நாங்க அந்த சைடு போய் மேடுவைக்கு வந்து ஒரு மேசி ரன் பண்ணி ஒரு பால் ஸ்டாண்ட் அப் பண்ணுவான் ஃபார் போஸ்ட்ல. இன்கேப்பி வந்து கனெக்ட் பண்ணுவான், பட் டார்கெட் மிஸ் பண்ணிடுவான். லைக் அந்த ஒரு மோமெண்ட் தான் ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லைக் எண்ட் டு எண்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்சனல் வந்து பால் டாமினேட் பண்ணிருந்தோம் நாங்க மிட்ஃபீல்ட்ல. ரைஸ் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்ப பால் வந்து நல்லா வச்சிருந்தோம், அவங்க வந்து டிஃபென்சிவ் ஷேப்ல போயிட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது வி காட் த பெனல்டி. கொஞ்சம் லக்கி பெனல்டி தான் சொல்லணும், கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்துச்சு பெனல்டி. பட் ரெஃபரி கொடுத்தவொடனே இட் கேனாட் பி ஓவர் டர்ன் பை விஏஆர். அப்புறம் பெனல்டி வந்தோடனே எனக்கு தெரியும் யோகரஸ் தான் அடிப்பான். அண்ட் இஸ் அ லீத்தல் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் வந்து செம்மையா ஜென்ரேட் பண்ணி அடிச்சு 1-0 போவோம். நான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே. 1-0 உள்ள ஹாஃப் டைம் போனோடனே ஐ திங்க் வி கேன் ஹோல்ட் ஆன் டு திஸ் லீட் ஆர் ஈவன் மோர் அப்படின்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் வந்தவுடனே சேஞ்ச் பண்ணான் சிமியோனி. என்ன சேஞ்ச்னா ரைட் விங்கர் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் இறக்குவான். ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் இறக்குனால அவங்க டீம் இன்னும் அட்டாக்கிங் ஆயிடும். எப்படின்னே தெரியாது. ஒரு டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லணும் சிமியோனிட்ட இருந்து. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எங்க மிட்ஃபீல்டர்ஸ் வந்து இப்படி அப்படின்னு போயிட்டு இருந்தான். ஓடிகார்ட், மார்டினலியும் உள்ள வந்து கொஞ்சம் லைட்டா சென்ட்ரல்ல ஆடிட்டு இருந்தான். டெக்லன் ரைஸ், நல்லா ஜூபிமெண்டி எல்லாம் வந்து கொஞ்சம் மிட்ஃபீல்ட் டாமினேஷனை வந்து அவன் இது பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் கொண்டு வந்தா இட் ஒர்க் ஃபார் தம் அப்படிதான் சொல்லணும். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ வந்து அது என்ன ப்ரோ, வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி ஆர்சனல் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணானுங்க. அத்லெட்டிகோ மெட்ரிடோட பிச்சு வந்து கிராஸ் லென்த்து, இது வந்து பார்சலோனாவும் ரைஸ் பண்ணானுங்க கேமுக்கு முன்னாடி, அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. பட் அதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? எனக்கு அது நான் எங்கேயுமே படிக்கல அதை பற்றி, பட் ஜஸ்ட் நான் கேட்குறேன் நான். இல்லை, அவங்க எப்பவுமே பண்ற வேலை தான் அது. பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் த பிச்ல மட்டும் நிறைய ஸ்லிப் ஆயிட்டு இருந்தாங்க பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. கேம் ஸ்டார்டிங்லேயே 1 மினிட்ல ஹின்கேபி ஸ்லிப் பண்ணிடுவான், டக்குன்னு கவுண்டர் போயிடுவானுங்க. அப்பயே கோல் அடிச்சிருவாங்க தான் நினைச்சேன். அவன் ஸ்லிப் பார்த்தவொடனே பார்த்தா ரெக்கவர் பண்ணிட்டாங்க பாய்ஸ். ப்ரோ இது அதே உங்களுக்கு ஸ்பாட்ல ஞாபகம் இருக்கா? திருப்பி வலிக்கிட்டே இருந்தாங்க. அர்ஷத் ப்ரோ, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ரிவ்யூல பேசணும். நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் மேட்ச்ல ஏதோ ஒரு என்ன மேட்ச் ரியல் தெரியல, மேட்ரிட் மேட்ச் நினைக்கிறேன். ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருந்தானுங்க நீங்க சொல்ற மாதிரி. பிளஸ் பெனால்டிலையும் கடைசியா ஸ்லிப் ஆகி மிஸ் பண்ணிடுவான். ஸ்பர்ஸ்லயா? ஸ்பர்ஸ்லயா?
ம் அவங்க எதிரே அவங்க பிச்சே அவனுக்கு அதான் பண்ணுவாங்க. ஏதோ பண்றானுங்க. இப்போ எந்த சைடு இப்போ ஆப்போனன்ட் டிஃபென்சிவ் சைடு வந்து டிஃபெண்டிங் சைடு வந்து வாட்டர் அடிச்சுறாங்களா என்னன்னு தெரியல. அது அது மாதிரி அடிச்சுறானுங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப் ஆயிட்டே இருப்பானுங்க. ம். இவனுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓ அது அந்த அந்த கோல் கீப்பர் கின்ஸ்கி மேட்ச் கிங்ஸ்கி அதானே மேட்ச் அதான் அந்த மேட்ச். ஆமா. அதுக்கு முன்னாடி அவங்க லாஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிடோ அதுக்கு முன்னாடி சீசனா தெரியல. அப்பயே நிறைய ஸ்லிப் ஆயிட்டு இருந்தாங்க பிளேயர்ஸ் பிச்ல. அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல அவனுக்கு ஃபேன்ஸ் வேற டாய்லெட் பேப்பரா போட்டு விளையாண்டு இருந்தானுங்க. அது அது என்னன்னு தெரியல. வெள்ளவெளியா இருக்குது நடுவுலன்னு பாத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா டாய்லெட் பேப்பர். டேய் என்னடா அது? பார்க்க நல்லா இருந்துச்சு, அப்படியே இப்படி இப்படி இருந்துச்சு எல்லாம். என்னோட திடீர்னு என்னடா பாம்பு வந்துருச்சோன்னு நினைச்சேன் நான் பிச்சில். அந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. யா ஆர்சனல் ஆஃப்டர் லாங் டைம் அந்த மிட்ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது ப்ரோ. திடீர்னு ஒடேகார்டு வந்துட்டான், ரைஸு ஜுபிமண்டி எல்லாம் இருக்கானுங்க, எஸ்ஏ கூட நல்லா விளாட்றான். திடீர்னு பார்க்க அந்த மிட்ஃபீல்டே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா இந்த மேட்ச்ல மேஜர் சேஞ்ச் பண்ண ஆர்டெட்டா. எப்பவுமே ஜூபிமெண்டி வந்து நம்பர் 6ல ஆடுவான், ரைஸ் வந்து 8/6ல ஆடுவான். பட் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 6ல தான் ஆடிட்டுனா, ஜூபிமெண்டி வந்து கொஞ்சம் ஓடிகார்டோட முன்னாடி ஃபார்வர்ட்ல ஆடிட்டுனா. ஸோ அதான் மேஜர் டிஃபரன்ஸ். ரைஸ் வந்து ஜூபிமெண்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்த புதுசா நல்லா ஆடிட்டுனா, இந்த ஒரு மிஸ்டேக் பண்ண யுனைடெட் மேட்ச்ல அப்ப இருந்து முன்னாடி பாஸ் பண்றதுக்கே பயப்படுறான். எல்லாமே பேக்வர்ட் சைட்வர்ட் பாஸ் தான் பண்றான். ரைஸ் அப்படி பண்ணாலும் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு டச் எக்ஸ்ட்ரா எடுத்து பிளேயர் தாண்டி போயிட்டு பண்றான். அது பண்ண மாட்டான் சுப்ளிமெண்டி. ஸோ இந்த சேஞ்ச் வெல்கம் சேஞ்ச், ஹோப் இட் கண்டினியூஸ் இந்த அப்கமிங் மேட்சஸ் அஸ் வெல். பட் நம்ம இங்க பேசி ஆகணும், அத்லட்டிகோ வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் செம்ம டாமினேஷன் பண்ணாங்க. ஒரு போஸ்ட் ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. கிரீஸ்மேன் வந்து கோல் போற ஷாட் வந்து கேப்ரியல் கிளியர் பண்ணுவான் அந்த லைன்ல. அப்புறம் கடைசியில அந்த ஒரு லக்கி பெனால்டி கிடைச்சு 1-0 ஈக்குவலைஸ் பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி ராயா ஆல்சோ இந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே நல்லா பண்ணிட்டு இருந்தான். சேவ் நான் சூப்பராக பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலாக மொதல் சான்ஸே அத்லட்டிகோ மேட்ரிட்டுக்கு தான் வரும், அதுவுமே சரியான சான்ஸு சேவ். ராயா ஆல்சோ டிசர்வ் கிரெடிட் இங்கே. ஹின்கம்பி ப்ரோ, ஹின்கம்பி திடீர்னு அவன் கேம் பிளேயே வந்து சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அந்த அந்த கேலஃபேரியா அந்த பொசிஷனில் ஹின்கம்பி சூப்பராக ஆடுறான். ஆமா, இஸ் வந்து சாலிட் டிஃபெண்டர். அட்டாக்ல அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது, பட் டிஃபென்ஸ்ல வந்து இஸ் வெரி சாலிட். கேலிஃபியர்கிட்ட வி கேன் எக்ஸ்பெக்ட் அட்டாக், பட் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் இஃபியா தான் இருக்கும் அவன்கிட்ட. ஸோ இஸ் அ சாலிட் பிளேயர். லோன்ல தான் இருக்க மாதிரி சொல்றாங்க, பட் மோஸ்ட்லி சம்மர் அப்படியா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த வைப் அந்த கிளாஸ் இருக்கு ஏதோ ஒன்று லோன் டு அந்த அப்ளிகேஷன் டு பையா, அது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்காபி சைன் பண்ணாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அதான் இப்போ அத்லட்டிகோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து பயங்கரமா இருந்தாங்க. நான் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. பார்த்தா அத்லட்டிகோ ஃபுல்லா அந்த அட்டாக்கிங் வந்து பயங்கரமா மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தானுங்க, நல்லாவும் இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டாட் பார்த்தேன், இந்த மாதிரி அஸ்டல் கன்சிடர் பண்ண நிறைய ஸ்டாட்ஸ் இந்த சீசன் கன்சிடர் பண்ணல. ஃபர்ஸ்ட் யுனைடெட் அகைன்ஸ்டா பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் அத்லட்டிகோ 18 சீசன் யுனைடெட், அப்புறம் இப்போ இந்த மேட்ச் 18 ஷாட்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அந்த நிறைய அட்டாக் வந்துச்சு. ஆனா ப்ரோ இந்த லுக்மேன் உங்களுக்கு நல்லா ஆடினான். 2 1-1 சான்ஸ் போய் ஸ்ட்ரைட்டா போய் ராயா கையில அடிச்சான். அது 2 தான் ஒன்னு கூட ஒன்னாவது கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். அவன் வந்து 2மே 1-1 சான்ஸ், நல்ல சான்ஸ், கரெக்டா கைக்கு நேரம் அடிப்பான். ராயா வந்து அப்படி நேராவே சரி பிரச்சனை இல்லடா அப்படின்னு பண்ணு. ஆனா கிரீஸ்மேன் சூப்பரா ஆடினான் அந்த மேட்ச். அவன் வந்து இந்த லாஸ்ட் சீசன் வந்து அந்த ஒரு வெறி தெரியுது, சரி எப்படியா யூசிஎல் ஜெயிச்சுட்டு போனோம். ஏன்னா அத்லட்டிகோல அந்த லலிகாவும் வின் பண்ண இல்லை, இப்போ யூசிஎலாவது வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறி தெரியுது. அது பயங்கரமா ஆடினான். அந்த ஒரு போஸ்ட் பட்டுச்சு, அந்த கேப்ரியல் வந்து அந்த ஒரு இது பண்ணுவோம், பிளாக் பண்ணுவான். அதெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு கன்வெர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா வந்து ரெண்டுமே நல்ல டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. இது அதான் இப்போ வந்து ஆல்வாரஸும் கொஞ்சம் நல்லதான், அந்த அட்டாக் ஆக்சுவலா நல்லதா ஆடினாங்க. இந்த இது லுக்மேனை தவிர அந்த மீது எல்லாருமே நல்லதா ஆடினாங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பெனால்ட்டியும் அதான் அவனுக்கு வந்து ஹேண்ட் பால். ஆனா இதே தான் பிஎஸ்ஜி பேன் மேட்ச்ல கொடுத்தாங்களே, டெம்பலே வெளியே இருந்து ஏதோ கிராஸ் போடுவான், அதே மாதிரி தான் ஹேண்ட் பால். கால் பட்டு கைப்படும். ஆமா, ஆனா கைப்பட்டாலும் கொடுத்துறானுங்க. அவன் கையை வந்து நீங்க நேச்சுரல் பொசிஷன்ல இருக்கணும், அதுல இருந்து நீங்க லைட்டா நவுட்டாலே கொடுத்துறானுங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு பெனால்ட்டி அர்சனலுக்கு வந்துச்சு, அதை பத்தி தான் பேசணும். அது வந்து பெனால்ட்டியா இல்ல ஓவர்டர்ன் பண்ணிட்டான் என்னன்னு தெரியல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா நாட் அவ்வளோ கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நான் பார்க்குறப்ப இவன் ஃபர்ஸ்ட் கால் அர்சனல் பிளேயர் தான் பாலை கிக் பண்ணிடுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து கான்டாக்ட் வரும்.
ம். அதான் பெனால்டி மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆமா. சாஃப்ட், ஆனா ரொம்ப சாஃப்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா வந்து ம். அது வந்து பெனால்டி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பாக்ஸுக்குள்ள ஃபவுல்னாலே தெரியல, வெளியே அந்த இதே பண்ணியிருந்தா ஸ்பீட்ல ஃபவுல் போகும்போது குடுத்துருப்பாங்க. லைட்டா டச் பண்ணாலும் கீழ விழுந்துரும். ஃபுட்பால் நம்ம ஆடிருக்கோம், நமக்கு தெரியும். அதான் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது லைட்டா தட்டா கூட வில் ஸ்லிப், நம்ம கண்ட்ரோல் பேலன்ஸ் போயிடும். அதான் ஸோ பாக்ஸுக்கு வெளியே அது இதே ஓவர்டர்ன் நடந்திருந்தா பண்ணிடக்கூடாது. ஃபவுல் குடுக்காம குடுத்துருப்பாங்க. திருப்பி குடுக்கலனா கூட ஓகே. பட் குடுத்த அப்புறம் ஓவர்டர்ன் பண்ணது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் நெனைக்கிறேன். ம். ஆமா. யாஹ்! ஸோ அவனுங்க என்ன டிசைட் இல்ல. பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவன் வந்து மானிட்டர் போயிட்டு டிசிஷன் பண்ணான். அந்த ஸ்லோ ம். மோஷன்ல பார்த்தா அப்படிதான் இருக்கும். அவன் வந்து ஆனா அந்த ம். ரியல் பிளேல, கேம் பிளேலயே வந்து குடுத்துட்டான் அவன். அப்போ அவனுக்கு ம். ஃபவுல் மாதிரி தான் ம். தெரிஞ்சுச்சு. அந்த ஸ்லோ மோஷன்ல பார்த்து தலைவர் ஓவர்டர்ன் பண்ணிட்டான். Yeah, going into second leg, Arsenal has the upper hand. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. ஸோ ப்ரெடிக்ஷன் ப்ரோ, ஆர்சனலா? அஷர். எனக்கு தெரிஞ்சு அத்லெட்டிகோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. வாவ். நீங்க ப்ரோ, உங்களுக்கு எனக்கு ஆர்சனல் தானா? எனக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோல் அந்த கடைசி பெனால்டி குடுத்து அடிச்சிருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு பெனால்டி ஷூட் எனக்கு பயமா அவுட்டுக்கு தான் இருக்கு. நிறைய ஏன்னா சான்ஸ் இருக்கு. லுக்மன், பட் கிரீஸ்மேன் அந்த மாதிரிலாம் சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லா மேட்சும். பட் ம். அத்லெட்டிகோ வந்து ஸோ செகண்ட் லெக்ல அவங்களுக்கு அது சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா தே ஓன்ட் மிஸ்ன்னு தோணுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டிஸ் போக சான்ஸ் நிறைய இருக்கு. பெனால்டி தான் நான் நினைக்கிறேன். பெனால்டி ஷூட் பட் அவுட் அதுல அத்லெட்டிகோ போய் அவன் அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ஹாஸ் அ ம். புவர் அவே ரெக்கார்ட் ப்ரோ. இது நம்ம சொல்லணும், இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஆமா. சொல்லணும் நம்ம. Yeah. ம். வெரி புவர் அவே ரெக்கார்டு இந்த ஆமா சீசன்ல. ஃபர்ஸ்டோட லாஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 3-2. ம். ஆனா ம். செமிஸ் சொல்ல முடியாது. நம்ம அந்த அவேருக்கெல்லாம் பார்க்க முடியாது. செமிஸ் ஃபைனல் சொல்லலாம். நம்ம வந்து ம். அதுல வந்து திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ம். Yeah. அதான் ப்ரோ, அந்த ராயா பெனால்டி அததான் ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அவன் அது பனைக்கா சும்மா எதிர்பார்த்து ப்ரோ. நிறுத்தினா டக்குன்னு சொல்லிட்டான். ராயா வந்து எப்பவுமே பெனால்டில வீக் தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சேவ் பண்ணிருக்கான் அவன் லைஃப் அதான் டைம்ல லைக் ஆர்சனல் ப்ரோ, வந்ததுல இருந்து. கெப்பா விடுறீங்களா? கெப்பாக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கெப்பாக்கு ஒரு எப்ப சான்ஸ் பெனால்டி கொடுத்தாதான். சேவ் பண்ணுவானா? இல்ல இல்ல, ஃபைனல் போயிட்டு கெப்பாக்கு சான்ஸ் கொடுங்க ப்ரோ. இல்ல கெப்பா வந்து இல்ல ப்ரோ, ம். கெப்பா பெனால்டில சேவ் பண்ணிடுவான். ஆனா என்ன மேட்சுக்குள்ள வர ஷாட்ஸ் தான் சேவ் பண்ண மாட்டான். அதுலயே அவங்க முடிச்சு விட்டுரும். கெப்பா விளையாண்டா இல்ல இப்போ 70 நிமிஷத்துல மேட்ச் அத்லட்டிகோட முடிஞ்சிடும். அத்லட்டிகோட பெனால்டிஸ் போயிடுச்சுன்னா டக்குன்னு ராயா எடுத்துட்டு கெப்பா இறக்கிடலாமா? அது பண்ண மாட்டான். அட்டெண்டா ஆல்ரெடி இல்ல ராயா எப்படி இப்படி அடிபட்டது பண்ணுவானா? போதும். கெப்பா பண்ணதே பண்ணுவானா வரமாட்டேன்னு? யா யா மக்களே, ஸோ வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம. ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லவே இல்ல. நான் அஸ்டலா அத்லெட்டிக்? இல்ல, அதே தான். மை ஹார்ட் சேஸ் அத்லட்டிகோ மேட்ரிட், ஆனால் அர்சனல் தான் ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு ஆசை வந்து அத்லட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் பேயானு, ஆனால் வந்து ஆப்போசிட்டாக பிஎஸ்ஜி வெர்சஸ் அர்சனல் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பிஎஸ்ஜி வில் துண்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க சாம்பியன்ஸ் லீக். இப்படி ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நான் செமிஃபைனல் தாண்டிக்கிறோம், அப்புறம் நாங்க பேசுறோம். இல்ல அவருக்கு தான் இபிஎல் இருக்குல்ல. பிஎல் எங்க இருக்கு. இருக்கு இந்த வீக்கெண்ட் தெரியும். சிட்டி வந்து எஃப்ஏ கப் ஜெயிச்சிருவாங்க, உங்களுக்கு தான் பிஎல். இல்ல ப்ரோ, செல்சி நீங்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் FA கப். நீங்க என்ன எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, நம்மளும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் மக்களே, ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் போடுங்க ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்க சப்போர்ட் வச்சா நாங்க வந்து தொடர்ந்து அந்த ரிவ்யூஸ் போட்டே இருக்கோம். நீங்க வந்து நெக்ஸ்ட்டும் அந்த பிஎல் ரிவ்யூஸ் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதான் இந்த வீடியோல ஏதாவது பிடிச்சிருந்தா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஏதாவது நாங்க மாத்திக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். யா, see you மக்களே, பேக் வித் த பேங். பாய்.